ஏஐ கிட்ட நாம ஒரு புகைப்படத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது நிர்வாணமா ஸ்கேன் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப சோசியல் மீடியாவில் அதிகமா பரவலா இருந்துட்டு பேசப்பட்டுட்டு இருக்குது. ஸோ அதற்கு சாட்சியா ஒரு பெண் வந்துட்டு பேட்டியும் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கா? நீங்களும் சோசியல் மீடியால உங்களுடைய போட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அப்பனா நீங்க என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து டீட்டெயிலாக தான் நம்ம இந்த வீடியோல இருந்துட்டு பார்க்க போறோம். இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிங்கிற மாதிரியான சோசியல் மீடியால அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெட் கலர் சாரியில இருக்கிற மாதிரி, அவங்க ஒரு சன்லைட்ல இருந்துட்டு அவங்களுடைய ஃபேஸ் தெரியிற மாதிரி, ரொம்ப அழகா அவங்க இருக்கிற மாதிரி, மாடல் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரிலாம் நிறைய புகைப்படங்கள் இருந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது அவங்க இருந்துட்டு எந்த ஒரு விதமான போட்டோ ஷூட் இந்த மேல எடுத்து பண்ணது கிடையாது. முழுக்க முழுக்க ஏஐ பயன்படுத்தி இருந்துட்டு உருவாக்கப்பட்டது தான். அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை ஏஐ கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி அதை மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களோ அந்த மாதிரி அதை வந்து மாத்தி இருந்துட்டு கொடுக்குது அந்த ஏஐ டெக்னாலஜி. ஸோ அப்படிதான் ஒரு பெண் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க ஏஐ டெக்னாலஜி கிட்ட. ஸோ அப்படிதான் ஜலாக் அப்படிங்கிற ஒரு பெண் இருந்துகிட்டு ஏஐ கிட்ட தன்னுடைய ஒரு புகைப்படத்தை இருந்துட்டு கொடுத்து அது ஒரு மாடல் ட்ரெஸ்ல இருந்துட்டு தனக்கு இருந்துட்டு கொடுக்கும் மாதிரி, அப்புறமேட்டு சாரியில இருந்துட்டு கொடுக்குற மாதிரிலாம் இருந்துட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க அப்லோட் பண்ண போட்டோ இருந்துட்டு சுடிதார் அணிந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கிட்டு அதுவும் துப்பட்டால அவங்க கை ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி தான் அந்த போட்டோ வந்துட்டு அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்த அந்த போட்டோவில் இருந்துட்டு அவங்க கையில மச்சம் இருக்கிற மாதிரி வந்துட்டு வந்திருக்கு. ஆனா ரியலாவே அவங்க கையில அந்த இடத்துல மச்சம் இருந்திருக்கு, ஷோல்டர் கிட்ட இந்த இடத்துல. ஸோ அப்படி நான் க்ளோஸ் பண்ணி இருந்த என்னுடைய உடல் பாகங்கள்ல ஒரு சைட்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு எப்படி இருந்துட்டு அந்த மச்சம் இருக்கிறத அக்யூரேட்டா இருந்துட்டு ஏஐ இருந்துட்டு கண்டுபிடிச்சு அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி யூடியூப்ல, இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்லாம் அந்த பொண்ணு வந்துட்டு வீடியோவே இருந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதிகமாக நியூஸ்ல கூட அதான் இருந்துட்டு பரவலாக இருந்துட்டு பேசப்பட்டு இருக்கு. ஸோ அப்போனா அந்த புகைப்படத்தை அப்லோட் பண்ண அவங்கள நிர்வாணமா இருந்துட்டு ஸ்கேன் செய்யக்கூடிய டெக்னாலஜி அந்த ஏஐ கிட்ட இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துட்டு வருது. ஸோ இதற்கான சரியான பதில் யாருக்குமே இருந்துட்டு தெரியல அப்படின்னாலும் இதற்கு அந்த வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ்கள் இருந்துட்டு வருது. அதுல நிறைய பேர் வந்துட்டு கூறுறது என்னன்னா, ஸோ பொதுவாகவே ஏஐ இருந்துகிட்டு அவங்களுடைய போட்டோவை இருந்துட்டு அப்லோட் பண்ண உடனே அவங்க ஃபேஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்க எந்தெந்த சோசியல் மீடியாவில், கூகுளில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் அவங்க போட்டோவை இருந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த எல்லா போட்டோவையும் டோட்டலாக இருந்துட்டு கேதர் பண்ணுவோம். கேதர் பண்ணி தான் அவங்க கேட்குற அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்துட்டு அந்த புகைப்படத்தை இருந்துட்டு அது உருவாக்கி கொடுப்போம் ஏஐ அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கூறப்படுது. ஸோ அதனால தான் அந்த மச்சம் அக்யூரேட்டாக கரெக்டாக அவங்களால இருந்துட்டு கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா அவங்க இதற்கு முன்னாடி அந்த மாதிரி நான் எந்த ஒரு போட்டோவும், அதாவது என்னுடைய ஷோல்டர் தெரியிற அளவுக்கு இருந்துட்டு கை முழுக்க தெரியிற அளவுக்கு நான் எந்த போட்டோஸையும் அப்லோட் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவா இருந்துட்டு கூறியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அது அக்யூரேட்டா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே இருந்துட்டு தெரியல. இது ரெண்டே விஷயம் தான் இருந்துட்டு இருக்க முடியும். ஒண்ணு இது கோஇன்சிடென்டா இருந்துட்டு இருக்கணும், இல்லைன்னா சம்திங் ராங் அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ நிர்வாணமா அதை ஸ்கேன் செய்தா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு நமக்கு போறதுக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகிறது அப்படிங்கும் போது இப்ப ஏஐ டெக்னாலஜி நம்பி நம்மளுடைய போட்டோஸ்கள், நம்மளுடைய வீடியோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பர்சனல் எல்லாத்தையுமே அதுக்கு ஷேர் பண்றோம், நம்ம அப்லோட் பண்றோம். நாளைக்கு அதுவே இருந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா மாறினுச்சு அப்படின்னா அதை அப்லோட் பண்ணவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியான ஒரு இடத்துக்கு தான் இருந்துட்டு போய் சேருவோம். ஸோ ஏஐ டெக்னாலஜியை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், எதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்கு. எஜுகேஷனுக்கோசரம் பயன்படுத்துறீங்களா, பயன்படுத்துங்க. ஒரு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, அதுக்கு பயன்படுத்துங்க. ஸோ உங்களை நீங்க மெருங்கேற்றிக் கொள்ள, அதாவது பயன்படுத்துங்க. அதை தவிர்த்து என்ன அழகா காமிச்சிக்கணும், என்ன அப்படி ஜென்ரேட் பண்ணி கொடு, இப்படி ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரியோ உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் நீங்க நண்பர்கள் கிட்ட, அப்புறமேட்டு உங்களுடைய கணவர்கள் கிட்ட, மனைவி கிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் இருந்துட்டு ஏஐ கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அது முழுக்க முழுக்க உங்களை அனலைஸ் இருந்துட்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாம நீங்க ஏஐ அப்ளிகேஷன் யூஸ் பண்றதோ அல்ல வெப்சைட் யூஸ் பண்றதுலயே கூட பல ஆபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில இருக்கிற போட்டோஸ், அப்புறமேட்டு ஃபைல்ஸ், இது எல்லாமே கூட வந்துட்டு அது இருந்துட்டு எடுத்துக்கதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இருந்துட்டு தெரியாது. அதெல்லாம் அதால பார்க்க முடியுமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய மூளையோட இருந்துட்டு ரொம்ப வேகமா அது செயல்படுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அது ஒரு செகண்ட்ல இருந்துட்டு எத்தனை ஆயிரம் வெப்சைட் இருந்துட்டு சர்ச் பண்ணி அதுல இருந்து நமக்கு இருந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இருந்துட்டு பதில் கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு ஒரு சக்தி உள்ள ஒரு ஆப் கிட்ட இருந்துட்டு நாம எந்த அளவுக்கு இருந்துட்டு டிஸ்டன்ஸா இருக்கணும் அப்படிங்கறத இருந்துட்டு யோசிச்சு சிந்திச்சு இருந்து நீங்க ஸோ ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய நீங்க இருந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு பயன்படுத்துங்க. ஏன்னா ஏஐ டெக்னாலஜி வந்து இப்பதான் ஒரு 3 இயர்ஸ் தான் இருந்துட்டு முழுசா கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்குள்ளாரியே இந்த போடுது அப்படின்னா இன்னும் இதோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகமாகும், அப்போ மனுஷனுக்கு எந்த அளவுக்கு இருந்துட்டு இது ஆபத்து தரக்கூடிய அளவுல இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்க. ஸோ உங்களுடைய சேஃப்டி உங்க கையில தான் இருந்துட்டு இருக்கு. எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தணும், அந்த அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு.
ஸோ ஏஐ டெக்னாலஜி நிர்வாணமா இருந்துட்டு ஸ்கேன் செய்தா இல்லையா நமக்கு தெரியாது. ஒருவேளை அது நடந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆபத்தை தரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.